ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாத்தமலை தேர் திருவிழா பார்க்கலாமா? ஆக்சுவலாக நாளைக்கு தான் தேர் இழுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பொங்கல் வைப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கும்பல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நாங்கள் இன்றைக்கே போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா வழிநெடுக மக்கள் வந்து நடந்து போயிட்டுருந்தாங்க. பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பால் குடம் தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் வந்து கரும்பில் வந்து தொட்டில் கட்டி குழந்தைய போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. அழகு குத்திட்டு நிறைய பேர் நடந்து போயிட்டுருந்தாங்க. தேர் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நாங்கள் தேரடியில் சாமி கும்பிட்டோம். எவ்வளோ பெரிய சங்கிலி பாருங்களேன் தேருக்கு. அப்புறம் கோயிலில் போயும் சாமி கும்பிட்டோங்க. எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மெல்லமாக கடைகளை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து மிட்டாய் கடை போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி கடையெல்லாம் இருந்துச்சு. சீப்பு கடை, சோப்பு கடை, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த இரும்பு பொருள் கடை. இதில் வந்து குக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இரும்பில் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கார்டனிங்க்கு தேவையான ஐட்டம்ஸும் இரும்பில் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு வைபை மட்டும் கேட்க வைக்கிறேன் பாருங்களேன். அப்படியே நீங்களே அந்த கோயிலுக்கு போன மாதிரி எப்படி சூப்பராக இருந்துச்சா? என் பையன் கன் சுடுவேன்னா சரி சுடுறான்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் குங்குமத்தில் இவ்வளோ கலர்ஸான்னு சொல்லி நான் அங்கே தான் வியந்து போய் பார்த்துட்ருந்தேன். நிறைய இடத்துல தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், அன்னதான கூடம் இதெல்லாம் இருந்துச்சுங்க. டேட்டோ போடுற கடை கூட இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என் பையன் லப்பர் பந்து வாங்கியே தீர்வேன்ட்டு வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த கூஜாலாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ புதுசாக இருந்துச்சு. ஒயர் கூட வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. அப்புறம் முறம், விசிறி எல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஐஸ் வண்டி போகுது பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த சின்ன வயசில் விட்ட காத்தாடி அது கூட அங்கே இருந்துச்சுங்க. கலர் பலூன் இருந்துச்சு. அப்புறம் கிளிப்பு, வளையல், பாசி இதெல்லாம் வச்சுருக்க கடை வழிநெடுக இருந்துச்சுங்க. மண்ணுண்டியல் கடை இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தப்ப எனக்கு சின்ன வயசில் நிறைவேறாத ஆசை எல்லாமே நிறைவேறின மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ, டாட்டா, பை பை.